வணக்கம். சமையல் மந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வீட்ல செய்யற கேரட் பீன்ஸ் பொரியலை எல்லாரும் ஆசையா கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு எப்படி சுவையா மாத்துறது அப்படின்னு ஒரு சிம்பிள் டிப்ஸ். கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்பவே ஆரோக்கியமானது. ஆனா நம்மள சில பேருக்கு அந்த பொரியல் கொஞ்சம் சக்கையா சுவை இல்லாம இருக்கிற மாதிரி தோணும். பொரியலை சாதத்தோட மட்டும் இல்லாம தனியாவும் சாப்பிட வைக்கணும்னா நம்ம ஒரு சின்ன ரகசியத்தை சேர்க்கணும். அந்த ரகசியம் என்னன்னா நம்ம பாசிப்பருப்பு தான். ஆமா, இந்த பாசிப்பருப்பை நாம பொரியல்ல சேர்க்கும் போது சுவை ஆழமாவதோட ஊட்டச்சத்தும் அதிகரிக்கும். இந்த பாசிப்பருப்பை எப்படி சேர்க்கணும்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா பாசிப்பருப்பை எடுத்து அதை வெறும் தண்ணியில ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம கேரட் பீன்ஸை வதக்கும் போது அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து வதக்கணும். இந்த பாசிப்பருப்பை வேக வைக்க தேவையில்லை, ஊற வச்சாலே போதும். காய்கறிகள் வேகும் போதே இந்த பாசிப்பருப்பும் சேர்ந்து வெந்துடும். இப்படி சேர்க்கும் போது பொரியல் ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கிறதோட மட்டும் இல்லாம பாசிப்பருப்புல உள்ள நட்ஸ் சுவையும் பொரியலோடைய சுவையை பல மடங்கு உயர்த்திடும். முக்கியமா பொரியல்ல ஒரு கெட்டித்தன்மையும் கிடைக்கும். மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.